சென்னையில நடைபெற்ற பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குல அதாவது முக்கிய சாட்சியாக இந்த சிசிடிவி தான் இருந்தது. அந்த சிசிடிவி தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை அவருடைய வீட்டு வாசல்ல நின்று பேசிக் கொண்டிருந்த போது கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கொண்ட மர்ம நபர்கள் அவரை கொலை செய்து விட்டு தப்பி செல்லக்கூடிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகிறது. இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில தான் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். யார் அந்த 10 பேர், எவ்வாறு வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த வழியாக வந்தார்கள் என்று தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அதாவது ஒரு 10 பேர் 4 இருசக்கர வாகனத்துல கத்தியோட அந்த தெருவுல ஓடி அங்கு நின்று கொண்டிருந்த மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை சரமாரியாக வெட்டிவிட்டு படுகொலை செய்துவிட்டு அவரோட இருந்த 2 பேரையும் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்து வருகிறார்கள். அவர்கள் தப்பித்து வரக்கூடிய சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அவர்கள் தப்பித்து வந்துவிட்டு அந்த இருசக்கர வாகனத்துல கத்தியோட பின்னாடி அந்த ஒருவர் இருசக்கர வாகனத்தை கூட்டுகிறார். அவருக்கு பின்னால் அமர்ந்து தப்பி செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த சந்தில, அதாவது ஆம்ஸ்ட்ராங்குடைய வீட்டு சந்தில இந்த அவர்கள் தப்பி செல்லக்கூடிய அந்த சிசிடிவி தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. கொலை செய்துவிட்டு கத்தியுடன் தப்பி செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள், அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்துவிட்டு அதன் பிறகு அவருடன் இந்த 2 பேரையும் சரமாரியாக தாக்குதல்ல வெட்டி சாய்த்து இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் அவரை துரத்தி கொண்டு ஓடி வருகிறார். ஆனால் மறுபடியுமே ஆத்திரம் தாங்காம மறுபடியும் திரும்பி அவரை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்து செல்கிறார்கள். அந்த சிசிடிவி தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டு சந்தில இருக்கக்கூடிய சிசிடிவியில பதிவாகியிருந்த அந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த 10 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு ஆம்ஸ்ட்ராங் அங்கேயே அந்த இடத்திலேயே படுகொலை செய்துவிட்டு அந்த இடத்துல இருந்த சிசிடிவி காட்சியில பதிவாகி இருக்கிறது. இவர்கள் வருவது, அதாவது படுகொலை செய்து அதுக்கப்புறம் இருசக்கர வாகனத்துல கத்தியோட செல்வது போன்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி அடிப்படையில தான் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த படுகொலை சம்பவம் ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகம் மட்டுமில்லாம சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மத்தியில ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சிசிடிவியில தெளிவாக பதிவாகி இருக்கிறது. இருசக்கர வாகனத்துல வந்த கொலையாளிகள் அவர்கள் இருசக்கர வாகனத்தை விட்டு ஆம்ஸ்ட்ராங்குடைய வீட்டுக்கு அருகே நின்று கொண்டிருந்த போது அவரை வெட்டி விட்டு படுகொலை செய்துவிட்டு அதன் பிறகு மறுபடியுமே ஓடி அதே இருசக்கர வாகனத்துல கத்தியுடன் ஏறி தப்பி செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தான் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த சிசிடிவியை வைத்து யார் யார் இந்த கொலையில ஈடுபட்டாங்க தெளிவாக பதிவாகி இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி காட்சியை தான் யார் யார் கொலையில முக்கிய காரணம், அதாவது முக்கியமாக யார் வெட்டினது, யார் இருசக்கர வாகனத்தை ஓட்டுனதுன்னு சொல்லிட்டு அனைத்துமே இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது கிடைத்த தகவலின்படி இந்த கொலையாளிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியபாளையம் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆயிருக்கிறாங்க. ஒரு 6 பேர் சரண்டர் ஆயிருக்கிறாங்க என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த வீடியோல இருக்கிறவங்க தான் சரண்டர் ஆயிருக்கிறாங்களா, சிசிடிவி காட்சிகள் இருக்கக்கூடிய நபர்கள் சரண்டர் ஆயிருக்காங்களா, இதை வைத்துதான் போலீசார் அதை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு வராங்க. தொடர்ந்து இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில வைத்து யார் இந்த கொலையாளிகள், இவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள், இவர்களை யார் அனுப்பியது அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றவாளிகளிடம் இவருடைய புகைப்படத்தையும் காட்டி கேட்டு வராங்க போலீஸ். தொடர்ந்து அது மட்டும் இல்லாம அந்த சந்தில அவர்கள் வெட்டி விட்டு படுகொலை செய்து விட்டு அவர்கள் ஓடி வரக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாக இருக்கு. அதாவது இருசக்கர வாகனத்துல வெட்டி விட்டு மீண்டும் அதே இருசக்கர வாகனத்துல திரும்ப செல்லக்கூடிய அந்த காட்சி தான் அந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சந்தில இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல பதிவான சிசிடிவி காட்சி. இது மட்டும் இல்லாம ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டுவது போலவும் சிசிடிவி காட்சிகள் இருக்கிறது. அதையும் அனைத்தையுமே போலீசார் கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.
சென்னை பெரும்பூர் வேணுகோபால் சாமி கோயில் தெருவில் வீட்டு முன்பு நின்று கொண்டிருந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து அங்கு நின்று கொண்டிருந்த அடையாளம் தெரியாத நபர்களால் கத்தியால் தாக்கப்பட்டு ரத்த காயமடைந்தவரே அருகில் இருந்த நபர்கள் அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க அவர் வந்து மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவர்கள் வந்து மருத்துவமனை எடுத்துட்டு வந்த உடனே அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்து விட்டார் என்று கூறிய காரணத்தினால அவர் அங்கேயே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிரேத பரிசோதனை அறையில வந்து, அதாவது பிணவரையில வந்து வச்சிருந்தாங்க. அதன் பிறகு அங்கிருந்து அவருடைய உடலானது சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு எடுத்துட்டு வரப்பட்டது. நாளை காலை அவருடைய உடல் வந்து உடற்புற ஆய்வு செய்து அதன் பிறகு அவருடைய உடலிடம் ஒப்படைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த கொலைக்கான காரணத்தை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளி உடனடியாக கைது செய்வதற்கு ஆஸ்ராகார் தலைமையிலான தனிப்படை போலீசார், வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் ஆஸ்ராகார் தலைமையிலான தனிப்படை போலீசார் கிட்டத்தட்ட ஒரு 10 அவருடைய தலைமையில 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தீவிரமாக குற்றவாளிகளை தேடி வருகிறார்கள். அவர்களை கண்டுபிடித்து உடனடியாக அவர்களை கைது செய்து இந்த கொலைக்கான காரணம் என்னவென்று தெரிந்து அதன் பிறகு மேற்படி அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ராகார் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்து இந்த கொலை குறித்து 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம இந்த 10 தனிப்படைகள் இன்று இரவு அல்லது நாளைக்குள்ளே வந்து அந்த கொலையாளிகளை கண்டுபிடித்து விடுவதாகவும் உறுதியளித்திருக்கிறாங்க உயரதிகாரிகள். இந்த 10 தனிப்படைகளுமே பல இடங்கள்ல வந்து முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனிப்படைகள் உடனே இன்று இரவு அல்லது நாளை காலக்குள்ள அனைத்து கொலையாளிகளாக யாரெல்லாம் இந்த கொலைக்கு வந்து உடந்தையாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் கொலை வந்து நேரில் இருந்தாங்களோ அவங்க அனைவரையுமே கைது செய்து அவர்களிடம் வந்து விசாரணை வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ராகார் கூறுகிறார். அது மட்டும் இல்லாம இவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீஸ் 10 தனிப்படை போலீஸ் வந்து அனைத்து இடங்களுக்குமே, சென்னையில் உள்ள அனைத்து இடங்களுக்குமே சென்று குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிப்பதில் தீவிர முயற்சி காட்டி வருவதாக அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது.